அண்மை செய்தி. சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் மான் முட்டி பூங்கா ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் மான் முட்டி பூங்கா ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். மான் முட்டி பூங்காவினுடைய ஊழியர் ஒருவர் இறந்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் அமைக்கப்பட்ட குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்கா செயல்பட்டு வருகிறது. இங்கு மான், பறவைகள், அதே போன்று புள்ளிமான், கடாமான், குரங்கு, நரி, முதலை, மலைப்பாம்பு உள்ளிட்ட ஏராளமான வன உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தினசரி வனவிலங்கு காப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் உணவு வழங்கி பராமரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் குறும்பப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வனவிலங்கு காப்பாளராக பணியாற்றி வரும் தமிழ்ச்செல்வன் என்ற இளைஞர் இன்று வழக்கம் போல் கடாமான்களுக்கு உணவு வழங்கியுள்ளார். அப்பொழுது திடீரென கடாமான் முட்டியதில் தமிழ்ச்செல்வன் படுகாயம் அடைந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக பணியாளர் முருகேசன் என்பவர் தமிழ்ச்செல்வனை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவர் மீதும் கடாமான் முட்டி தூக்கி வீசியது. இதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர். இதையடுத்து சக ஊழியர்கள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே தமிழ்ச்செல்வன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறிப்பாக முருகேசனுக்கு நெஞ்சு பகுதியில் பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பவம் குறித்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் தற்பொழுது அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அங்கு பொறுப்பாளர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பணியின் போது வன அலுவலர் ஒருவர் மான் முட்டி உயிரிழந்த சம்பவம் வன ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். குறிப்பாக தற்பொழுது அந்த மான்கள் பராமரிப்பு பணிகள் முறையான வனவிலங்கு காப்பாளர்கள் மூலமாக முறையான முறையில் உணவு வழங்கப்பட்டதா மற்றும் அல்லது வேறு ஏதாவது மாற்று ஊழியர்களை வைத்து உணவு வழங்கப்பட்டதா என்பது குறித்தும் தற்பொழுது காவல்துறையினர் மட்டும் இல்லாமல் வனத்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.